ஃப்ரெண்டுக்கு ஆறுதலெல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்களா சாமி? நான் நிறைய சொல்லியாச்சு, சொல்கிறதுக்கெல்லாம் பாக்கி இல்லாமல் சொல்லிட்டேன். அவர் அப்படி பார்த்தாரா இப்படி பார்த்தாரா உன்னைய அப்படின்னலாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? சரி, அது இருக்கும்போதும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். எப்படி பார்க்கறது? சொன்னீங்க நிறைய தடவை. எப்படி பார்க்கறதுன்னு நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தா பரவாயில்ல. நீங்களும் போய் சொன்னீங்களா, அட்வைஸ் பண்ணிட்டு வந்தீங்க. அது ஏறாதுல்ல, அதுதான் அந்த நேரத்துக்கு ஏறாது. கூப்பிட்டு பேசுடான்னு சொன்னீங்க, பேசல. இதெல்லாம் எல்லா வீட்லேயும் நடக்கிறத. உனக்கு தான் வேணும் புதுசாக தெரியும். அது எல்லார் வீட்லேயும் நடக்குது. இருந்தாலும் இப்போ வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு இப்போ அழுதுட்டு உட்காந்துருக்காரு இந்த ஒரு வாரமா. அது வர்றவங்க போகிறவங்களுக்காக எங்கள் அப்பா அதுக்கு வேண்டிட்டு அழுகுறாங்க. இன்னும் என்ன நினச்சேன்? நிஜமான அழுகு இல்லை, பின்ன எனக்கு தெரியாதல்ல. வீட்டில் வச்சுட்டு பார்த்தா வருஷ கணக்கில் பார்த்தானல்ல, தெரியாது. ஒரு ஆக்சிடென்ட்ல அம்மா இறந்துட்டாங்க. இவரு கை காலெல்லாம் உடஞ்சிருச்சு, அதனால நடக்க முடியாமல் இருந்தார். சரி போனா பரவாயில்லன்னு தான் மருமக. சரி இத்தனை நாள் ஒரு 5-6 வருஷம் இருந்தார்ல கடையில். மருமக என்ன சும்மாவா பார்க்குறேன்? அவன் சம்பாதிச்சு வச்சு சொத்துல அனுப்பிச்சுட்டு தான் பார்க்குறாங்க. ஒன்றும் சும்மாலாம் பார்க்கல. தெரிஞ்சுக்கோ முதல்ல. சும்மாலாம் பார்க்குறாங்க, அதனால் ஒழுங்காக பார்க்கணும். அது அவருக்கு அவர் சும்மா அவரை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு நீங்கள் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போயாச்சு. ஆமாம். இப்போ என்ன ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம அப்படி கவனிச்சிருக்கலாம், இப்படி கவனிச்சிருக்கலாம். அது என்ன காரணம் சொல்லு, உனக்கு தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு இவ்வளோ சம்பாரிச்சு இப்படி எல்லாம் பண்ணி உன் சொத்தெல்லாம் இப்படி வச்சுட்டு போயிருக்காரு. சொத்தை அதை எழுதி கொடுக்க சொல்லி கேட்டாரு சாகாதுக்கு முன்னே எழுதி கொடுக்க. ஆமாம், செலவு ஜாஸ்தியாக வரும்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போது எழுதிட்டா கம்மியாக எழுதிக்கலாம் கொடுக்குங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. வயசு எப்படி போகிறதுன்னு முடியாது போச்சுல்ல, அதனால கேட்க தப்பு இல்லை. எழுதி கொடுங்க, அதையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் தான் எனக்கு இது சொன்னாங்க. கண்ணாடி உடஞ்சி போச்சான் போன மாசத்துல. சரி, கண்ணாடி கண்ணாடி உடஞ்சு மாற்றி கொடுசாமின்னு கேட்டிருக்காங்க. நீ கிடையில தான் கிடக்குற, உனக்கு எதுக்கப்பா கண்ணாடி அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கஷ்டமல்ல, இத்தனை சொத்தையும் வாங்கிட்டு அந்த கண்ணாடி ஒன்று மாற்றி கொடுக்குறக்கேன்னா முடியல. நான் எனக்கு பிஸியாக இருக்கிறேன், நான் உனக்கு இப்போ அது என்ன தேவையா கம்மனு இடம் அப்படின்ட்டு போயிட்டாராமா. இப்போ அது சொல்லி சொல்லி உன் ஃப்ரெண்ட். சரிப்பா, ஒரு கண்ணு அவன் சொன்னதே தப்பு. நீ ஏன் நினைக்கிற? அவரே கடையில் கிடக்கிறாச்சு சொல்லி அவரே சொல்கிறது. அவர் சொல்கிறவர்கிட்ட கடையில் கிடக்கிறாரு. அவர் கண்ணாடி போட்டு என்ன பேப்பர் படிக்கிறாரா இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் போகிறாரா எங்கே போகிறார்? போவேன். அவர் சொன்னது தப்பு ஒன்றும் இல்லையா? நீ தான் தப்பு எடுத்துட்டு பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஆறுதலாக சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லியிருக்கணும். அவர் மனசு நோகிற மாதிரி சொல்லி போட்டு போயிட்டான். கழிச்சு வாங்கி தரேன், கொஞ்சம் வேலை சரி மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு மனசு நோகாமல் சொல்லியிருக்கலாம். நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா பேசாமல் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ரோட்டில் விற்கிறாள், அது ஒரு நாளைக்கு கூட வாங்கி கூட கொடுத்துருக்கலாம். ஆமாம், உண்மைத்தான். நான் எனக்கு இதை பற்றி கவலையே படல. மருமக என்ன பண்ணா அப்புறம் பேரன் பேத்திக்கெல்லாம் வந்து தாத்தா கூப்பிட்டா குழந்தைக்கு ஆசையாக போனால் அது போகிற விட மாட்டாங்கம்மா. அதான் இருமிட்டே கிடக்கிறாரு, நீங்கள் நோவுக்கு போக வேண்டான்ட்டு. ஆமாம், இன்றைக்கி இருக்க குழந்தைக்கெல்லாம் பலவீனம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மண்டே மூளை மட்டும் தான் வேலை செய்யுது. அதனால் பக்கத்தில் போகிற ஒட்டிக்கு தான் செய்யும். அப்புறம் இந்த ஐயனுக்கு நல்லா இருக்கும்போது அப்புறம் மருமக தான் சொன்னான், காட்டு தண்ணி கேட்டு நானே அப்புறமா கொடுக்குறேன். இப்போ என்ன அவசரம்னா அவருக்கு அதுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. போன வாரத்தில் நடந்தது. ஆமாம், சாகாதுக்கு முன்னே எல்லாம் வீட்டில் எல்லாம் பேசத்தான் செய்வாங்க. ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இவனுக்கு மனசு எல்லாம் வரவங்களும் இவனை குத்தி காட்டுறான்னு சொன்னோடனே இவனுக்கு மனசுக்கு நொந்துருச்சு. அதனால் அப்படியே சோகம் போய் பாடிட்டு இருக்கிறான். வேறு என்ன பண்ணுறது? அது தேனி பக்கம் என்ன அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுருவாங்க. ரெக்கார்ட் பாட்டு போட்டு அது இடம் லைட்டாக போடுவாங்க. இங்கே யாரும் அழுதுட்டு இருக்காங்க? யாரும் அழுகல. அது யார் அழுக இருக்கிற மருமகன் மட்டும்தான் அழுதுட்டு இருந்தாப்ல. ஆமாம், மருமக பேரில் எழுதி வச்சுருந்தா கொஞ்சம் அழுதுருப்பார். யாருமே தெரியல. மருமக பேர்லலாம் இல்லை, மகன் பேரில் தான் எழுதி இருக்குது. இருந்தாலும் இப்போ அன்னைக்கெல்லாம் நான் எடுக்காம விட்டேன். இன்னைக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. உசுரோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். போன வாரத்தில் இப்போ வந்து ஒரு 7 நாள் என்ன கவனிச்சு என்னவா பண்ணுறது? ஏதோ அவங்க நாள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 8 நாளைக்கு முன்னால் தான் ஃபேன் ஓடிட்டே இருந்திருக்காம ஃபேன் ஓடுறதுக்கு பேசிட்டு போனாராம் என் ஃப்ரெண்டு. எதுக்கு ஓடிட்டே கிடக்குது ஆஃப் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பேசி மனசு நோக வச்சு அவர் வண்டி ஏறிட்டாருங்கிற. ஏன் அழுதிட்டு இருக்காருன்னு மனசுல ஒரு மருமக என்னென்ன சொன்னாலாமா, இதைத்தான் பக்கத்து வீட்டுக்காரையும் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. இந்த கிளவி போனாப்புலையே இந்த கிழவனும் போய் சேர்ந்துக்கலாம், நம்மளை பிடிச்சி யூஸ் பண்ணிகிட்டே இருக்காப்புல. நேரம் போய் சேர்றது, யாராவது இதுக்கு சோறு போட்டு இருக்கிற வேண்டியதாக இருக்குது.
எப்போ சாக மாட்டான்னு தெரியறா அந்த கதை அப்படின்னாங்களா. சொத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, வாங்கின பிறகு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், படுத்து படுக்கே இருந்தால் அப்படித்தான் இருக்கு. மகனும் அதான் அதைத்தான் சொல்லிட்டு நானும் கவனிக்காம விட்டேன். இவர் மகன் என்ன பண்ணியிருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு, சரி அப்பா என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்துருக்காராம்மா. சரி, இந்த 8 நாளைக்கு முன்னால் நடந்தது இதெல்லாம். அப்புறம் அம்மா போட்டோ எடுத்து வச்சுருந்தாராம்மா. அப்புறம் இந்த மாதிரி நான் உங்கள்கிட்டவே வந்துடுறேன் சாமி, என்னால் இங்கே இருக்க முடியல, ஆனால் இப்போ எந்திரிச்சு நடக்க முடியல, ஒரு விஷத்தை வாங்கினாலும் குடிச்சிக்கலான்னு பார்த்தோன்னா அதுவும் முடியல. விஷம் வாங்கினாலும் நான் எந்திரிச்சு நடக்கணுமல்லோ, அதை வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அது முடிய மாட்டேங்குது. செத்து தொலைனா நான் சோறே திங்காமல் செத்துட்றேன் அப்படின்ட்டு இப்போ ஆயிருக்குது. சோறு திங்காமல் தான் செத்துருக்காரு. சரி, எப்படி ஒரு வழியாக போய் சேர்ந்தார்ல கூட, சும்மா இருந்து என்ன பண்ண போகிறாரு. இருந்தாலும் செத்த மகனுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு போகணும், ஒரு அனுசரணையாக பேசிட்டு போகணும் அப்படிங்கிற நான். இந்த காலத்துல எல்லாம் பேச மாட்டாங்க, அனுசரணையாக பேசவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. என்ன நீ அதை பார்த்து நீ நடந்துட்டா சரி. சரிங்க சாமி, நல்லா சேர்ந்துக்க. ஏதோ இன்னும் நல்லா ஆறுதல் வரது நான் சொல்லிட்டு வாங்க. சரியா? சரி.